வீட்டு கதவை உடைத்து 70 பவுன் நகைகள் கொள்ளை. சுல்தான்பேட்டையில் தொடரும் குற்றச் சம்பவம். மாதி புயல் மழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர் நாசம். அரசு நிவாரணம் வழங்கிட விவசாயிகள் கோரிக்கை. சாரத்தில் டிராவல்ஸ் பெயரில் லாட்டரி விற்பனை. 6 பேர் கைது. 3,60,000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி மற்றும் பணம் பறிமுதல். ஆந்திராவில் கொத்தடிமைகளாக சிக்கிய புதுச்சேரி பழங்குடியினர் மீட்பு. அரசு மறுவாழ்வளிக்க வலியுறுத்தல். விரிவான செய்திகள். சுல்தான்பேட்டையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் தூங்கிக் கொண்டிருந்தவர் மீது மயக்க மருந்து தெளித்து 70 சவரன் நகை, 45,000 ரொக்கம், 2 ATM கார்டுகளை கொள்ளையடித்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுல்தான்பேட்டை பழைய மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் பஷீர் அகமது. இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மகதியா பேகம் வியாழக்கிழமை இரவு தனது மகள்களுடன் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் கடப்பாறையால் கதவை உடைத்து உள்ளே சென்று தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மயக்க மருந்து தூவியுள்ளனர். இதனையடுத்து மர்ம நபர்கள் அவகாசமாக அமர்ந்து பீரோவை திறந்து அதிலிருந்த 70 சவரன் நகை, 45,000 ரொக்கம் மற்றும் 2 ATM கார்டு ஆகியவைகளை நூதன முறையில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்த மகதியா பேகம் பீரோ மற்றும் வீட்டின் கதவுகள் உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்கள் சேகரித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்து உறவினர்கள் கூறுகையில், சுல்தான்பேட்டை பகுதியில் தொடர்ந்து இதுபோல் பல திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. காவல்துறைக்கு புகார் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இரவு நேரத்தில் தூங்கவே அச்சமாக உள்ளது. எனவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாதி புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகியுள்ளன. வங்கக்கடலில் உருவான மாதி புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு இப்புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரியில் 10 சென்டிமீட்டர் கனமழை பெய்தது. இதில் வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, திருபுவனை, திருக்கனூர், சோரப்பட்டு, சோம்பட்டு, காட்டேரிக்குப்பம், பத்துக்கண்ணு, வில்லியனூர் ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன. மேலும் பால் பருவத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் வீணாகி வைக்கோலுக்கு மட்டுமே பயன்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த மழையை எதிர்பாராத விவசாயிகள் கடும் நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கினால் மட்டுமே அடுத்து பயிரிட முடியும் என்றும் தெரிவித்தனர். மாநிலத்தில் இந்த வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, விநாயகம்பட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் எப்படியும் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே நெல் சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இந்த நெல்லுக்கு இவ்வளோ நாள் மழையே இல்லாமல் ராவும் பகலும் கண்ணு மூச்சு மோட்டர் எரிச்சு காப்பந்து பண்ணின்னு வந்தோம். இப்போ பால் ஏறி காமடங்கிற டைமு. இந்த நேரத்தில் ராத்திரி ஒரு நாள் மழை பெஞ்சு எல்லா நெல்லையும் படுத்துக்குச்சு. இனிமேல் அது விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெல்லுக்கு மேலே தண்ணி வந்து நின்று போச்சு. ஒரு நாள் நைட்டு மழை தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கை கேட்டது வாய் கேட்டாத மாதிரி கை நழுவி போயிடுச்சு. இது வரைக்கும் உழைச்ச உழைப்பெல்லாம் வெள்ளமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த போகம் பயிர் ஏற்றணும் அப்படின்னா அரசாங்கம் ஏதாவது கருணை காட்டி எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால், நிவாரண உதவி பண்ணால் அடுத்த போகம் ஏதாவது நாங்கள் பயிர் செய்ய முயற்சி பண்ணுவோம். சுமார் ஓம்பட்டு கிராமத்தில் ஒரு 500 ஏக்கர் நெல் நட்டுக்கிறோம். அதில் பொன்மணி, வெள்ளை பொன்னி 2 பயிர் செஞ்சுக்கிறோம். வெள்ளை பொன்னி நேற்று பெஞ்ச கனமழையில் சாஞ்சி முளைக்கும் தருவாயில் இருக்குது. தண்ணியில் பத்துங்கால நெல்லி பூரா. அதனால் கவர்மெண்ட்டு விஓ மூலிமா அனுப்பி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் அடுத்த பயிர் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் கவர்மெண்ட் உடனடியாக போர்க்கால வேலை செய்யணும் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லையும் நேற்று காற்று அடிச்சதும் மழை பெஞ்சதும் இதனால் சாஞ்சி போய் முளையும் தருவாயில் இருக்குது. இந்த முளைய தருவாயிலுக்கு கவர்மெண்ட்டு இதனால் இதுக்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. யாரும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை கொல்லிவெளியாக.
விவோ மூலிமா வந்து பார்த்தா எங்களுக்கு அரசுக்கு எதனா நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தாப்புல பயிர் வழிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் ஏறி கிடக்குது, பால் ஏறாதவும் இருக்குது, விளைந்த நெல்லியும் முளையில தருவாயில் இருக்குது. அனைத்துக்கும் போன இந்த சம்பாவுக்கும் இது வரைக்கும் மானியம் நிவாரணம் கொடுக்கவே இல்லை. இது போல் கொடுக்காத இருந்தால் அடுத்தாப்புல பயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப கடிபடியாக இருக்கும். உடனே நடவடிக்கை, இந்த அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரி நகர பகுதி டிராவல்ஸில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை விற்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2,80,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகள் மற்றும் 80,000 ரூபாயை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியின் நகர பகுதியான சாரம் காமராஜ் சாலையில் SKR டிராவல்ஸ் இயங்கி வருகிறது. இங்கு தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்கப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தாசில்தார் ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இந்த விற்பனையில் ஈடுபட்ட கடை உரிமையாளர் மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த ரவிகிருஷ்ணன், ஊழியர்கள் இளங்கோ, செந்தாமரை கண்ணன், முருகன், வேலுச்சாமி, கோவிந்தசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 2,80,000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி மற்றும் 80,000 ரூபாயை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் டிராவல்ஸ் என்ற பெயரில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகளை விற்பனை செய்த கடைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். ஆந்திராவில் கொத்தடிமையாக சிக்கிய புதுச்சேரி பழங்குடியினர் 8 பேரை போலீசார் மீட்டுள்ளனர். கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் செல்லஞ்சேரியைச் சேர்ந்த ஒருவரும் அப்பகுதியில் உள்ள இருளர் சமூகத்தினருக்கு மழை காலங்களில் உதவியாக பணம் கொடுத்துள்ளனர். அந்த கடனை அடைப்பதற்காக அவர்களை வெளியூர்களுக்கு வேலைக்கு அழைத்துச் செல்வது வழக்கம். கடந்த மாதம் கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த அழகர், பாஸ்கர், கல்யாணி, ராணி, செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட 8 பேரை வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களின் ஒப்பந்த காலம் முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. இது தொடர்பாக பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பினர் தலைவர் ராம்குமார் மாவட்ட ஆட்சியர் தீபக்குமாருக்கு அளித்த மனுவில் கரும்பு வேலைக்கு சென்ற 8 பேர்களும் கொத்தடிமைகளாக மாற்றப்பட்டுள்ளனர், அவர்களை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் பாகூர் தாசில்தார் தயாளன் 8 பேரையும் மீட்டு வில்லியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். மீட்கப்பட்ட 8 பழங்குடியினரும் தங்களுக்கு அரசு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அங்கே 5-6 வருஷமாக அவங்ககிட்ட கரும்பாட்டுறோம் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா சாவு கூட அனுப்பவே மாட்டாங்க, பசங்களை படிக்க வைக்கணும்னா அனுப்ப மாட்டாங்க, எதுவும் அனுப்ப மாட்டாங்க. எங்களுக்கு கண்டு கடன்னு தான் எங்களை இட்டுன்னு போகிறாங்களே கோசம் கணக்கும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அங்கே கரும்பட்டுறத்துல சாப்பாடு நல்லா இல்லைன்னா நீங்கள் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, அதை தான் சாப்பிட்டு வேலை செஞ்சோம். எங்களால் முடியலன்ட்டு தான் நாங்கள் எங்கள் ஊர் தலைவர்கிட்ட ராம்குமார்கிட்ட சொன்னோம். அவங்க மூட்டு இட்டுன்னு வந்தாங்க எங்களை. புதுச்சேரி மாநிலத்தில் பல பகுதியில் பழங்குடியின மக்கள் கொத்தடிமையில் இருக்காங்க. அந்த மக்களை மீட்டுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். மேலும் கொத்தடிமையாக போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான அவங்க இந்த புதுச்சேரி மாநிலத்தை வாழ்வதற்கான அனைத்து உதவிகளையும் இந்த அரசாங்கம் செய்யணும். மேலும் கொத்தடிமை தொழில் உறுப்பு சட்டம் படி அவங்களுக்கு இந்திரா யோவாசனா திட்டத்தின்படி அவங்களுக்கு வீடு கொடுக்கணும் மற்றும் அவங்களுக்கு இந்த 20,000 ரூபா பணம் கொடுக்கணும். மேலும் அவங்களுக்கு முக்கியமாக அந்த ரிலீஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, விடுவிப்பு சான்றிதழ், அதை கொடுக்கறதுக்கான இந்த ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு செய்ய வேண்டும். மேலும் இந்த மாதிரி புதுச்சேரி மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொத்தடிமையாக போகாமல் இருப்பதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் புதுச்சேரி அரசு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டம் சார்பாக புதுச்சேரி அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுலாத்துறை சார்பில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா புனரமைப்பதற்கான பூமி பூஜையை முதல்வர் ரங்கசாமி நடத்தி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களுள் தாவரவியல் பூங்கா சிறப்பான ஒன்றாகும். இப்பூங்கா கடந்த 2011ஆம் ஆண்டு தாக்கிய தானே புயலில் மரங்கள் சாய்ந்து பெருத்த சேதமடைந்தது. இதனை சீரமைக்கும் பொருட்டு சுற்றுலாத்துறை 8 கோடியே 15 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர் ராஜவேலு, வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவகுமார் உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தாவரவியல் பூங்காவில் கண்ணாடி மாளிகை, நவீன சிறுவர் பூங்கா, உணவகம், மலை பூங்கா உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட உள்ளன. 12 மாதங்களில் இத்திட்டத்தை முடிக்க அரசு உத்தேசித்துள்ளது. இதனிடையே தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற அரசு விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அன்பழகனுக்கு உரிய அழைப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி அடைந்த அவர்
தாவரவியல் பூங்காவிற்கு வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 17வது தேசிய புத்தக கண்காட்சி வரும் 20ஆம் தேதி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெறவுள்ளது. கூட்டுறவு புத்தக சங்கம் சார்பில் 17வது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புத்தக வெளியீட்டாளர்களும் புத்தக விற்பனையாளர்களும் 1 லட்சத்திற்கும் அதிகமான தலைப்புகளில் புத்தகங்களை கண்காட்சியில் இடம்பெற செய்கின்றனர். கண்காட்சியில் 50,000த்திற்கும் மேல் புத்தகங்கள் வாங்கும் நபருக்கு புத்தக மகாராஜா விருதும், 10,000 ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் வாங்கும் நபருக்கு புத்தக ராஜா விருதும், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் ஒவ்வொரு நபருக்கும் புத்தக விரும்பி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. புதுச்சேரியில் தலைமை நீதிபதி மற்றும் குடும்ப நல நீதிபதியை இடமாற்றம் செய்ய கோரி 10வது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 10,000 வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. புதுச்சேரி நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியான முருகன் மற்றும் குடும்ப நல நீதிபதி பஷீர் அகமது ஆகியோர் வழக்காளிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் விரோதமாக செயல்படுகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இவர்களின் செயல்பாட்டை கண்டித்து 10 நாட்களாக புதுச்சேரியில் உள்ள 13 நீதிமன்றங்களிலிருந்து 700 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலால் 10,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன், தலைமை நீதிபதி மற்றும் குடும்ப நீதிமன்ற நீதிபதியை மாற்ற கோரி கடந்த 10 நாட்களாக நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், இதற்கு ஆதரவு அளித்து தமிழக வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட குமரன், தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார்.